ஆகஸ்ட் 2 முதல் நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. வெளிநாட்டு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையிலிருந்து ஜெர்மனிக்கு புறப்பட்டு சென்றார். தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை $1 டிரில்லியன் உயர்த்த தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இதுவரை 4 வெளிநாட்டு பயணங்களை முதலமைச்சர் மேற்கொண்டுள்ள நிலையில் 18,500 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. அதன் தொடர்ச்சியாக வெளிநாட்டு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று முதல் ஒரு வார காலத்திற்கு ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். அதன்படி இன்று காலை அவர் சென்னையிலிருந்து விமானம் மூலம் ஜெர்மனிக்கு புறப்பட்டு சென்றார். வெளிநாட்டு பயணத்தை தொடங்கும் முன்பாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், திமுகவின் பக்கம் புதிய கட்சிகள் வருகிறதோ இல்லையோ, புதிய வாக்காளர்கள் எல்லாம் திமுகவின் பக்கம்தான் உள்ளனர் என்று கூறினார். கருத்து கணிப்புகளை எல்லாம் மிஞ்சி சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பல்வேறு செயல்பாட்டு நிலைகளில் இருக்கிறது. இதோட தொடர்ச்சியாகத்தான் ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு நான் புறப்பட்டு செல்கிறேன். அங்கே மேற்கொள்ளப்படக்கூடிய எம்ஓஏக்கள் பற்றி பிரஸ் ரிலீஸை நான் தர சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு திரும்ப வர அன்னைக்கும் நான் உங்களை சந்திச்சு இது குறித்து விவரமாக சொல்ல இருக்கிறேன். இந்த பயணத்தில் குறிப்பாக சொல்லணும்னா செப்டம்பர் 4ஆம் தேதி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் நடக்கிற சுயமரியாதை நூற்றாண்டு கருத்தரங்க நிகழ்ச்சி நான் கலந்து கொண்டு தொகுத்துறை பொருள் தந்த பெரியார் படத்தை திறந்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. நாட்டிலேயே அதிவேகமாக வளர்ச்சி பாதையில் நடைபெறக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டை நோக்கி புதிய முதலீடுகளை ஈர்க்க நான் சொல்லுகிறேன். ஆகவே உங்களுடைய வாழ்த்துக்கள் எனக்கு வேணும். தமிழ்நாட்டு மக்கள் அன்போடு நான் புறப்பட்டு செல்கிறேன் என்பதையும் உங்களிடத்தை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.